Welcome back, Makale. You are listening to 46th episode of Kuti Story. Fictional morals and different philosophers on thoughts ஸ்டோரி ஃபார்மேட்ல 3 to 5 minutes குள்ளார எவ்ரி வீக் பார்த்துட்டு வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கறவங்க இருந்தா என்னுடைய பழைய எபிசோட்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேட்குறாரு. டேபிள் மேலே ஒரு சேர் வச்சுட்டு இந்த சேர் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 2 minutesக்குள்ள ஆன்சர் எழுதி ப்ரொஃபஸர் கொடுக்குறாரு. அந்த ஆன்சர் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, வேர் இஸ் சேர். வினோதமாக கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி வினோதமாக தான் ஆன்சர் பண்ணணும் போல. டோன்ட் ஓவர் திங்க் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன் தான் இருக்குன்னு எதிர்பார்க்கறது தப்பு. எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம் நம்ம டே ஃபுல்லாக யோசிச்சு அந்த டேயில் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியாமல் போயிடும். Here are few things which can really help us to shape ourselves. Try to allocate 30 minutes in a day separately to analyze and fix your problems. 30 minutes நமக்காக எவ்ரி டே இந்த 30 மினிட்ஸில் நம்ம ஃபீல் பண்ணால் போதும். இந்த 30 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை பற்றி அனலைஸ் பண்ணால் போதும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா டே ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சு நம்ம டேயே ஸ்பாயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 30 minutes to 1 hour அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. செகண்ட், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளமை ரைட் பண்ணிவிட்டு அது எதனால் வந்தது, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத ரைட் பண்ணிவிட்டு அந்த ரைட் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட வச்சு மேட்ச் பண்ணி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி குயிக்காக ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். நம்ம மேலே மிஸ்டேக் இருந்தால் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்குறதும், நமக்கு உதவி வேணும்னா ஓப்பன் அப் பண்ணி கேட்குறதும் எந்த ஒரு தன்மான குறைவும் கிடையாது. இதெல்லாம் பழசு தானே, ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்களேன்னு கேட்டால் கரெக்ட் தான். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு நிறைய ரிமைண்டர்ஸ் தேவை. Hope this can be a better reminder at perfect time. If life is a problem, living is a best solution. Don't try to take bad decisions at any point of time. வாழ்ந்து காட்டுறதை விட சிறந்த ரிவெஞ்ச் எதுவுமே கிடையாது. We are all together, spreading more positivity. Signing off, Satish Venkatachalam.